ஆனால் நம்ம வார்டு கவுன்சிலருங்க கல்விக்குழு தலைவருங்க நம்மளோட வார்டில் ஜோபை ஸ்கூலு இது என்னோட வார்டு. என்னோடய வார்டில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கல்வி சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு சேர்மன் எஜுகேஷன் சேர்மன் முறையில் நம்மளுக்கு கலெக்டரேட்லேருந்து இது வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி இப்போ துணை மேயர் தான் வந்து பொறுப்பு மேயராக இருக்கிறாப்புல, அவருக்கு அது இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வரைக்கும் மேயராக இருந்தும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த நிகழ்ச்சி நடந்ததில்லை. நாங்களும் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். நீங்கள் மினிஸ்டர் கூப்பிட்றீங்க, எம்எல்ஏ கூப்பிட்றீங்க, அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயருக்கு கவுன்சிலருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணிக்கலாம். அதுவே இது வரைக்கும் நடக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இல்லை, இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டு பாதியில் போகிறீங்க, அப்போ நீங்கள் வராமே இருந்தீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி வருது? இல்லை, நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ரிட்டர்ன் போகிறீங்க, என்ன காரணம்? இது வந்து ஸ்கூலில் இருக்கிற அழைப்பு கொடுக்கலன்னு தான் சொல்கிறேன் நான். இது வரைக்கும் யார் இப்போ இந்த ஸ்கூலுக்கு எச்எம் கூப்பிட்டு அவங்க சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது சார் அவங்க சொல்கிற ஒரு மரியாதைக்கோ சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது கூட மற்ற அதிகாரிகளுக்கோ மற்ற இவங்களுக்கு யாருக்கும் இல்லையா? ஆனால் இந்த நிலையில் நீங்கள் விழாவில் பங்கேற்றுக்கிட்டீங்களா? அதுக்கான பங்கேற்கிறேன்னா இந்த ஸ்கூல் எச்எம் கூப்பிட்டு நம்மளுக்கு சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் கவுன்சிலருக்கும் வந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு அரசு நிகழ்ச்சி. நீங்கள் மினிஸ்டர் கூப்பிட்றீங்க, எம்எல்ஏ கூப்பிட்றீங்க, வராங்களா இல்லைங்களா? அதே மாதிரி நாங்களும் மக்கள் பிரதிநிதி தான். நாங்களும் இந்த 4 வருஷம் மக்கள் பிரதிநிதி எதிர்க்கிறோம். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? துணை மேயர் பொறுப்பு மேயராக இருக்கிறப்பல அவரை நீங்கள் கூப்பிடணும். நான் வந்து எஜுகேஷன் சாரும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க? ஆனால் இது மாவட்டம் முழுவதும் நடக்கிற நிகழ்ச்சி தானேங்க. இது மாநகராட்சிக்குள்ள தான் நடக்குது. மாநகராட்சி நிகழ்ச்சி நடக்குது. இந்த வார்டு கவுன்சிலர் நான், எஜுகேஷன் சேர்மன் நான், எனக்கு கூப்பிடணும்ல. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண நீ கல்வி நிகழ்ச்சி நடத்த உங்களுக்கு ஒரு வாரத்தை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுற என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க கேட்டீங்களா? கலெக்டரேட்ட கேட்டீங்களா? பிசி சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுமா? பத்திரிக்கையாளர் எல்லாம் முதல்ல வலுத்தவனை இருக்கிறீங்க. நானும் 4 வருஷமா இங்கே தான் சேர்மனாக தான் இருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் யாரும் வராங்களா இல்லைங்களா? அவங்களோட அடுத்த கட்டம் என்னன்னா, அடுத்த கட்டம் மாவட்ட செயலர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.